நாட்கள் மற்றும் வேலையில இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் 1/5 பங்கு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட பாதி திறமை உள்ளவர். ஸோ ஏவும் பியும் ஒன்னா சேர்ந்து அரை வேலையை, அதாவது ஹாஃப் வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் இருக்குல்ல, இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் 1/5 பங்கு வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏ முழு வேலையை செய்ய ஏ ஈக்குவல் இங்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க 3 இன்ட்டு கொடுத்துருக்கிற பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க 5/1 ஈக்குவல் 3 × 5 15. ஸோ ஏ பார்த்தோம்னா அந்த முழு வேலை செய்ய 15 நாள் எடுத்துக்குவார். நெக்ஸ்ட் பி ஏவை விட பாதி திறமை உள்ளவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏ ஒரு வேலையை 1 நாள் செய்வார்னா பி பார்த்தோம்னா அந்த வேலையை 2 நாள் செய்வார். ஏன்னா ஏ நல்ல திறமையா வேலை செய்யறாரு, அதனால 1 நாளிலேயே குயிக்கா அந்த வேலையை முடிச்சிடறாரு. ஆனா பி பார்த்தோம்னா ஏவோட பாதி தான் திறமையா இருக்கிற, அப்ப 2 நாள் எடுத்துக்கிறார். இவர் 1 நாள் எடுத்துக்கிறாருன்னா இவர் 2 நாள் எடுத்துக்கிறார், 2 மடங்கா எடுத்துக்கிற டைம். ஸோ அப்ப பாருங்க, இங்க ஏ 15 நாள் எடுத்துக்கிறாருன்னா அப்ப பி எத்தனை நாள் எடுத்துக்குவாரு 30 நாள் எடுத்துக்குவாரு. சரிங்களா? ஏன்னா பி பார்த்தோம்னா திறமையற்றவர், ஏவை விட பாதி திறமை தான் இவர்கிட்ட இருக்கு. அப்ப பி பார்த்தோம்னா 30 நாள் எடுத்துவாரு. ஸோ ஏ பாருங்க 15 நாள். சரிங்களா? அதே பி பாருங்க 30 நாள். இப்போ என்ன கேட்குறாங்க, ஏவும் பியும். அப்போ டைரக்டா ஏக்கான நாள் என்ன 15 பெருக்கல் பிக்கான நாள் 30 வகுத்தல் ஏவும் பி சேர்ந்து, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 15 + 30 45 பெருக்கல் எத்தனை பங்கு 1/2 பங்கு வேலையை, அதாவது அரை வேலை. அப்ப அப்படியே பின்னத்தை அப்படியே போட்டுருக்காங்க. சரிங்களா? இங்க ஒரு சில பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா 50% கொடுப்பாங்க. 50% ஈக்குவல் 1/2 தான். சரி, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் இப்படியே தான் போடணும், இதே மெத்தட்ல தான் போடணும். ஸோ நெக்ஸ்ட் 45 15 கேன்சல் பண்ணா 3, 30 3 கேன்சல் பண்ணா 10, நெக்ஸ்ட் 10 2 கேன்சல் பண்ணா 5. சரிங்களா? அப்போ ஏவும் பி சேர்ந்து அந்த வேலையை, அதாவது அரை வேலையை பாதி வேலையை 5 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே முழு வேலையை கேட்டாங்களா, டைரக்டா இந்த பின்னம் போடாம 15 × 30 வகுத்தல் 2 ஆட் பண்ணி போட்டா 45. ஸோ கேன்சல் பண்ணா 3 30 3 கேன்சல் பண்ணா 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் முழு வேலையை ஏவும் பி சேர்ந்து முழு வேலை செய்து முடிக்க 10 நாள் எடுத்துக்குவாங்க.